உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். முத்துலட்சுமி வெயிட் கெயினுக்காக அட்மிட் ஆகும். தூக்கமின்மை இருந்தது. என்னால் எதுவுமே சாப்பிட முடியாமல் ஏதாவது சாப்பிட்டா கூட அது குடல் உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தது. இப்போ 9 நாளாக இங்கே இருக்கிறேன். அதில் 50% எனக்கு திருப்தியாக இருந்தது. மறுபடியும் மெடிசன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 80% மேலவே க்யூர் ஆகி போகலாம். சரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மிக மிக நன்றி. நண்பர்களே வணக்கம். நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கி அனீமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் பார்க்குறோம், எனக்கு ஹீமோகுளோபின் 8 தான் இருக்குது, 6 தான் இருக்குது, 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர், பர்டிகுலராக பெண்கள். இது நம்ம எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களுக்கு உணவு முறைகள் சரியில்லை அப்படின்னா இந்த அனீமிக் வர காரணமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெனோரோஜியா, அதிகமான பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ப்ளீடிங் ஆச்சுனாலும் இந்த திடீர்னு ஹீமோகுளோபின் லெவல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படிலாம் விட்டுறக்கூடாது. ரொம்ப லோ பிபி ஆகி டக்குன்னு உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இதில் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ரூட் காஸ், த ட்ரீட் த காஸ் நாட் த சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ட்ரீட் த காஸ் அப்படிங்கிறது என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் தான் நிறைய இடங்களில் இது சக்ஸஸிவான ஒரு விஷயமா வரும். இப்போ ஹேர் ஃபால் வருவாங்க. ஹேர் ஃபால்னால் நம்ம ஜென்ரலாக நம்ம ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஹேர் ஃபாலுக்கு டேண்ட்ரஃப் ஒரு காரணமாக இருக்கலாம். ஹீமோகுளோபின், அயன், கால்சியம் போன்ற விஷயங்கள், விட்டமின் D3 போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஈவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரீஸ் அதுக்கு அதிகமாக அந்த கவலை இருந்ததுனாலும் ஹேர் ஃபால் அதிகமாகலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை தரணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரூட் காஸ். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ணுறக்கு என்னென்ன மெத்தடோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக அதை சரி பண்ணிடும். ஸோ பேசிக்காக ஒருத்தருக்கு ஹீமோகுளோபின், அயன், கால்சியம், விட்டமின் D3 இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ளீடிங் எல்லாம் ஆச்சுன்னா உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹெமட்டாலஜியில் எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கணும். அந்த ஹீமோகிராம் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்து நம்ம என்ன ப்ராப்ளங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு ஏன் அப்படி ஆச்சு, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத, நம்ம உணவு முறையில் தப்பா, இல்லை வேறு ஏதாவது தப்பா, ஏதாவது மருந்துகள் அதிகமாக எடுத்ததுனால விளைவா, இல்லை குழந்தை பேருக்கு அப்புறம் நம்ம யூட்ரஸ் விரிவடைந்து நம்ம ப்ளீடிங் அதிகமாகிறதுனால விளைவா, இது எதாக இருந்தாலும் தெரிஞ்சுட்டு அந்த ரூட் காசையும் சேர்ந்து கரெக்ட் பண்ணுங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வெள்ளப்படுது, சீரியஸாக வெள்ளப்படுது, எனக்கு தொடர்ந்து ஹீமோகுளோபின் கம்மியாகவே இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னா இதை ரொம்ப ஈஸியாக நம்ம குணப்படுத்த முடியும். இன்டெகிரேட்டட் மெடிசன் ஒரு அற்புதமான தீர்வு. இப்போ எங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின், அயன், கால்சியம், விட்டமின் D3, கண் பார்வை நல்லாயிருக்கும், முடி கொட்டுறது நிற்கும். ஈவன் இளநரை 30-35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாக்காக டேர்ன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், கலரை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு மருந்து செய்யும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயகல்பா பேஸான மருந்துகள். இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிப்படுத்தப்படும். காயகல்பாங்கிறது நம்ம அதிக நாட்கள் வாழ்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, நம்மளுடைய இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்ற பல விஷயங்களை ஒரு மருந்து செய்யுது அப்படின்னா அதுதான் காயகல்ப மூலிகை. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா நோய்க்குமே ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட உணவு முறைகளை கண்டிப்பாக ஏதாவது தவறு செய்வோம், அதையும் பார்த்துக்கணும். மனநிலை ரொம்ப மென்டலாக ரொம்ப ஒரு மைண்டு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது, ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் நம்முடைய அந்த பின்னடைவுக்கு நிறைய பிரச்சனைகளாக அமையும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அழகாக நம்ம உணவுலேயே நிறையா விஷயங்கள் இருக்குது. அயன் கம்மியாக இருக்கிறவங்க நிறையா இப்போ கருவேப்பிலை ஜூஸ் நிறையா சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்றது? கருவேப்பிலை ஒரு கற்று எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி அலோவேரா, அந்த கற்றாழைத்து மேலே இருக்கிற ஸ்கின்னை நீக்கிட்டு அது ஒரு 7 தடவை தண்ணியில் கலந்து அது ஒரு சின்ன பிட் உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா அடிங்க, நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள், தேன் கலந்து குடிங்க, இல்லைன்னா சால்ட் பெப்பர் போட்டு குடிங்க. இந்த மாதிரி ரெகுலராக குடிக்க அயன் ஜாஸ்தி ஆகும். நல்லா பேரிச்சம்பழம் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் டெய்லி நம்ம சாப்பிட்லாம். பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் இது நிறைய சாப்பிட்லாம். கரிசாலை கீரை, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை எது வேணால் நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா லிவர், சிலர் ரத்தம் நிறைய சாப்பிட்றாங்க, ரத்த பொரியல் சொல்லி அது சாப்பிடுவாங்க. சிலருக்கு சுவரொட்டி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் சாப்பிட்டிங்கனாவே ஹீமோகுளோபின் நல்லா ஏறும். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அயன் ரிச்சாக எது இருக்கோ, முருங்கைக்கீரை, முருங்கை இலை,
இந்த மாதிரி எது இருக்கோ, இது வாரத்துக்கு 2-3 நாள் கருவேப்பிலை சட்னி அரைச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இந்த கோங்குரா கூட நல்லா ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆந்திராவில் கிடைக்கும் சில புளிச்சக்கீரை நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு செய்வோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாமல் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜூஸஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விட்டமின் இ, விட்டமின் ஏ இதெல்லாம் ஜாஸ்தியாகும், கூடவே ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சாப்பிடணுங்கிறது கரெக்டான டயட்டிஷியன்கிட்ட கேட்டு அது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான எஃபெக்டை உண்டு பண்ணும். இப்போ நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும். இன்னொரு காம்பினேஷன் மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு வகையான ஹீமோகுளோபின் கால்சியம் ரைஸ் பண்ணும். இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? ஆனால் இதை எல்லாத்தையுமே ஒரு மருந்து நிறையா விஷயங்களை செய்யுது. ஹீமோகுளோபின் ஜாஸ்தி பண்ணும், கால்சியம் ஜாஸ்தி பண்ணும், நல்ல முடி கொட்டுறது நிறுத்திடும், நல்ல முடி வளர வைக்கும், பல்லு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், கலர் ஜாஸ்தியாகும். இப்படி பல விஷயங்களை ஒரு மருந்து பண்ணுதுன்னா அதுக்கும் மருந்து இந்த இன்டகிரேஷனில் இருக்குது. பக்க விளைவு இல்லாத மருந்து. அவங்க ஆல்வேஸ் யூஸ் டு சே the first duty of the doctor is to educate people, to advise people not to take lifetime medication, and if it is necessary that should be without side effect அப்படிங்கிறத நம்முடைய கான்செப்ட். அதாவது எந்த வியாதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்நாள் மருந்துகள் அப்படிங்கிறது தேவையற்றது. ஒரு சமயம் வாழ்நாள் மருந்துகள் சில நேரங்களில் ஆட்டோஇம்யூன் டிசீஸோ, ஏஜ் டிஃபைங் காம்ப்ளெக்ஸோ, இல்லை வேறு ஏதாவது வைட்டல் ஆர்கன்ஸுடைய வீக்னஸோ இருக்கிற பட்சத்தில் எடுக்கும் பட்சத்தில் அந்த மருந்துகள் பக்க விளைவில்லாத மருந்துகளாக இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கெமிக்கல் இம்பேக்ட் அப்படிங்கிறது, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஹேர் கண்டிஷன் பண்ணுறோம், ஹேர் ஷாம்பூ பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக நம்ம இம்பேக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின் ஹேர் ரூட்ஸை போய் பாதித்து அதில் இருக்கிற அந்த ஜெல் மாதிரி விஷயங்களை அரித்து ட்ரைனஸ் உண்டு பண்ணி அதன் மூலமாக ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி சில நேரங்களில் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்வது, ஏதாவது ஒரு பிசிஓடிக்கு மருந்து எடுக்கிறது, ஏதாவது ஹார்மோன் சேஞ்சஸும் உண்டு பண்ணும். அதே மாதிரி டயபெட்டிக் ரெகுலர் மெடிசன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கண்டிப்பாக ஒரு அனீமியாவை க்ரியேட் பண்ணும், டயர்ட்னஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய் பார்க்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண வீட்டில் மூச்சு வாங்குது, ஒரு ஸ்டெப் ஏறும்போது எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா உடனே நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கணும். என்னங்கிறத கரெக்டான ஆலோசனை பண்ணிக்கணும். ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கு தகுந்த சரியான பக்க விளைவு இல்லாத மருந்துகளை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பொதுவாக அப்போ ஹேருக்கு என்ன பண்ணுறோன்னா, ஹேருக்கு பொதுவாக நம்ம சில விஷயங்களை நல்லா ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபாரின்லாம் ஆயில் அப்ளை பண்ணுறாங்கன்னா கிடையாது. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு. அவங்க ரொம்ப நல்லா ரிச் ஃபுட்டாக, ரிச் ப்ரோட்டீனாக, நல்லா மல்டிவைட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எப்போவுமே கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிற ஆட்கள். ஸோ அதனால் எதையுமே நம்ம கிளைமேட்டுக்கான சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இல்லை நம்ம அந்த மாதிரி ரிச் ஃபுட் எடுக்கிற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம உடம்புல நல்லாவே இருக்கும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கெமிக்கல்ஸ் எடுத்துக்காதீங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த அனீமிக்னால் வரக்கூடிய ஹேர் ஃபால், முகத்தில் ஃப்ரிக்கிள்ஸ் வரும், நிறைய பேருக்கு பலவித நிற மாற்றங்கள் நிறைய பேருக்கு வர்றதை பார்க்கலாம். அதெல்லாமே சரி பண்ண முடியும். அது வந்துமே ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஹீமோகுளோபின் கரெக்டாக விட்டுருவாங்க. இதில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வளர்சிதை மாற்றம் அதிகமாக இருந்தால் நல்லா கொஞ்சம் ஃபேஸ் பார்க்குறக்கே ஜில்ஜிலுன்னு இருக்கும். ஆனால் மெட்டபாலிசம் குறைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு வகையான வெளுத்த ஒரு எஃபெக்ட் இருக்கும், வெளுத்து போன ஒரு எஃபெக்ட், பேல், அது வெளிரிய முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஹீமோகுளோபின் 12 இருக்குங்க, ஓகே. ஆனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. ரத்த ஓட்டத்தை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்டகிரேஷன் மெடிசனில் தான் இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களாம் ஹீமோகுளோபின் செக் பண்ணுவாங்க, அயன் இருக்கா, ஓகே, கால்சியம் இருக்கா, ஓகே ஓகே ஓகே. பட் அட் சேம் டைம் நீ மெட்டபாலிசம் கரெக்டாக, ரத்த ஓட்டம் உடம்புக்குள்ளே நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகப்படுத்துறது, அதுதான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறது. இதே நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம செம்மறியாடாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஓடுனா கூடவே ஓடலாம் அப்படிங்கிறது. ஒரு நிமிடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு நிமிடம் செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று கேளுங்க. இந்த மாதிரி மருத்துவங்களில் இதில் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். நன்றி, வணக்கம். தி ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் த டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிகேஷன் unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில்
பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்று மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.